பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுகல்லதி மர்ர அலா கரியத்தில். ஒரு கிராமத்தை கடந்து சென்ற ஒருவரை பற்றி நாயகமே நீங்கள் கவனித்தீர்களா? வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிலா. அந்த கிராமம் இருக்கின்றதே, அடியோடு அது வீழ்ந்து கிடந்தது. அந்த மனிதர் அவர் கூறினார், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா. இந்த கிராமம் அடியோடு வீழ்ந்து கிடக்க, இந்த கிராமம் மரணித்த பின்னே அல்லாஹ் தாலா இந்த கிராமத்தை எப்படி உயிர்ப்பிக்க போகிறான் என்பதாக அவர் கூறினார். அப்போ அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான்? ஃபமாத்தஹுல்லாஹு மியத்த ஆம். அந்த மனிதருக்கு 100 வருடங்கள் மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான். பிறகு சும்ம பாசஹு. பிறகு அல்லாஹ் தாலா உயிர் கொடுத்து அந்த மனிதரை எழுப்பினான். அல்லாஹ் தாலா கேட்டான், கால கம் லபிஸ்தா. எவ்வளவு காலம் நீங்கள் இந்த நிலையிலே இருந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்டான். அந்த மனிதர் சொன்னார், கால லபிஸ்து யௌமன் நௌபாத யௌன். ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பகுதிகளில் நான் இந்த நிலையில் இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அல்லாஹ் தாலா சொன்னான், கால பல் லபிஸ்த மியத்தாம். இல்லை இல்லை, நீங்கள் இந்த நிலையிலே 100 வருடங்கள் இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஃபந்துர் இலா தாமிக வ ஷராபிக்க. உங்களுடைய உணவின் பக்கம், உங்களுடைய பானத்தின் பக்கமாக நீங்கள் பாருங்கள். லம் யத்த சன்னா. அது கெட்டு போகாததினால் அதனுடைய தன்மை அது மாறவே இல்லை. வந்துர் இலா ஹிமாரிக். உங்களுடைய கழுதையின் பக்கமாக பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறினான். அது மண்ணோட மண்ணாக மஷி போய் கடந்தது. ஒலினஜாலக்க ஆயத்தல் இன்னாஸ். மக்களுக்கு அத்தாட்சியாக உங்களை நாம் ஆக்குவதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நிகழ்த்தினோம். வந்துர் இலல் இதாம். இந்த கழுதையினுடைய எலும்பின் பக்கம் பாருங்கள். கைஃப நுன் ஷீசுஹா. அதை நாம் எப்படி சேர்க்கின்றோம். சும்ம நக்சூஹா லஹ்மா. அதிலே சதையை நாம் எப்படி போர்த்துகிறோம் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறினார். ஃபலம்மா தபையன லஹு. எப்பொழுது அவருக்கு அது தெளிவாக ஆனதோ அவர் கூறினார், கால ஆலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தாலா சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அவர் கூறினார் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான். இது இந்த ஆயத்துக்கு உண்டான தர்ஜுமா. இந்த ஆயத்துக்கு உண்டான விளக்கங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு கடைசியாக சொன்ன வசனம் இருக்கின்றது, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். அந்த வசனத்தோடு இந்த வசனம் இருக்கின்றதே அத்துஃபாக இருக்கிறது, அதாவது தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் நடுவில் தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவுகல்லசி மர்ரா அலா கரியா. ஒரு கிராமத்தை கடந்து சென்ற ஒரு மனிதரை கவனித்தீர்களா நாயகமே அப்படின்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த கிராமம் எந்த கிராமம் அது இந்த ஆயத்திலே சொல்லப்படவில்லை. உலமா பெருமக்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், அந்த கிராமம் இருக்கிறதே பைத்தல் மகத்தஸ் என்பதாக சொல்லுகிறார்கள். கடந்து சென்ற மனிதர், கடந்து சென்ற ஒரு மனிதர் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அது எந்த மனிதர், அந்த மனிதருடைய பேர் என்ன, அதை பற்றி ஒரு விளக்கமும் குரானில் இல்லை. அப்போ தஃசீருடைய உலமா பெருமக்கள் பல கருத்துக்கள் இதில் சொல்லுகிறார்கள். அந்த மனிதர் யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்து, பல கருத்துக்கள் உலமா பெருமக்கள் தஃசீருடைய கிதாபுகளிலே கூறியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கருத்து ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு கருத்து அதாவது அர்மியா அர்மியா பின் அர்மியா பின் ஹஸ்கியா அர்மியா பின் ஹஸ்கியா என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அர்மியா பின் ஹஸ்கியா அப்படிங்கிறது யாருடைய பேர் அப்படின்னு சொன்னால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். அப்போ இது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் உலமாக்கள் கூறுகிறார்கள். அது ஒரு கருத்து, ஒப்பீனியன். இன்னும் ஒரு கருத்து ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் உலமாக்கள் கூறுகிறார்கள். மூணாவது கருத்து. நாலாவது கருத்து பனி இஸ்ராயிலிலே ஏதோ ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி இப்படியும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள்.
அப்போ ஆக மொத்தத்தில் அந்த பைத்துல் மக்கத்தஸை கடந்து போன மனிதர் இருக்கிறாரே, இந்த 4 பேர்த்துல யாரோ ஒருத்தர், யாருங்கிறது தெரியலங்க. ஆனால் உலமாக்கள் 4 விதமான கருத்துக்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம உசைர் அலைஹிஸ்ஸலாம்னே எடுத்துக்குவோம், கன்ஃபார்ம்டு கிடையாது, சந்தேகம்தான். இப்போ நம்ம உசைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லியே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், உசைர் அலைஹிஸ்ஸலாம் தான் பைத்துல் மக்கத்தஸை கடந்து போனாங்க. கடந்து போகும்போது அந்த பைத்துல் மக்கத்தஸை பார்க்குறாக, வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, பைத்துல் மக்கத்தஸுடைய அந்த ஊர் இருக்குதே, அது அடியோடு வீழ்ந்து கிடந்தது. அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது முழு உலகத்தையும் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் ஆட்சி செய்த அரசர்கள் 4 பேர். அந்த 4 பேர்த்துல 2 முஸ்லீம்கள், 2 காஃபிர்கள். அந்த 2 காஃபிர்களில் முதல்ல சொன்ன ஆயத்தில் நம்ரூதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி பேசி முடிச்சிட்டான். நம்ரூதை பற்றி தான் அந்த ஏற்கனவே சொன்ன ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசி இருந்தான். இப்போ இந்த ஆயத்தில் அந்த 2வது அரசன், அவன் பேர் என்ன, புக்தநசர். நான் ஏற்கனவே அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அந்த புக்தநசர் அரசன், அதாவது இவங்கெல்லாம் முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணதுனால, கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் ஆட்சி பண்ணதுனால, இவங்கள்ட்ட ஆணவம் ரொம்ப தாண்டவம் ஆடியது. சாதாரண ஆணவம் கிடையாது. அல்லா தாலா யாருக்கு ஈமானை கொடுத்து அல்லா தாலாவுடைய பயத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டானோ, இல்லை மாஷா அல்லா, அவங்க தான் தப்பிப்பாங்க இதிலிருந்து. இல்லைன்னா ஆட்சி அதிகாரம் என்ற மமதை இருக்கிறதே சாதாரண மமதை கிடையாது. ஆமாம், கொஞ்சோண்டு ஆட்சி வந்த உடனேயே என்ன பேசுகிறாருன்னு நம்ம பார்க்குறோமா இல்லையா, என் வாயில் ஏதாவது வந்துட போகுது அப்படி சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்குது. ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது கையில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய நிலைகள் மாறி விடுகிறது, மனிதனுடைய வார்த்தைகள் மாறி விடுகிறது. நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம், கொஞ்சோண்டு வந்துட்டாலே என்ன ஆட்டம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி இந்த புக்தநசர் இருக்கிறானே, அவன் அந்த பைத்துல் மக்கத்தஸ் ஊரையே நாசமாக்கிட்டான். அந்த ஊரில் இருந்தவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிற கட்டடங்களை எல்லாத்தையுமே இடித்து போட்டுட்டான். இந்த இன்னைக்கு அவன் நெத்தனியாகு பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் காசாவை ஃபுல்லாத்தையும் அழித்து போட்டுட்டு இருக்கிறான். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், அதே ஊர் தான், பைத்துல் மக்கத்தஸ் தான். பைத்துல் மக்கத்தஸ், அந்த பைத்துல் மக்கத்தஸில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாத்தையும் இடித்து போட்டுட்டு அந்த ஊருக்காரவங்களை எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அந்த ஊரே மயானமாகி கிடந்துச்சு. அந்த ஊரே மயானமாகி கிடந்துச்சு. அது அப்படிப்பட்ட அந்த ஊருக்கிட்ட இவர் போகிறார், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை கடந்து போகிறார். போகும்போது அந்த ஊருக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, கால அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மோத்திஹா, இந்த மாதிரி இந்த ஊரே மயானமாகி கிடக்குது, ஊரே ஒரு மனித நடமாட்டம் கூட இல்லை, எல்லா கட்டடங்களையும் எல்லாத்தையும் இடித்து போட்டுட்டானுங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்த அல்லாஹ் தாலா எப்படிதான் உயிர்ப்பிக்க போறானோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஈமான் இருக்கு அவருக்கு, ஈமான் இல்லாமல் இல்லை, ஈமான் இருக்குது. ஆனால் அவர் தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை, அல்லாஹ் தாலா எப்படி தான் இந்த ஊரை அல்லாஹ் உயிர்ப்பிக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அல்லாஹ் தாலா பார்த்தான், நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க, சரி ஒரு டெமோ காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தாலா டெமோ காட்டுறதுக்காக வேண்டி அவருக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஃபமாத்தஹுல்லாஹு மியத்த ஆம், கொஞ்ச நாள் மரணம் இல்லை, 100 வருஷம் மரணம். மௌத்தா போய் 100 வருஷம் ஆயிருச்சு. அல்லாஹ் தாலா ஏன் அந்த மாதிரி மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவருக்கு புரிய வைக்க நினைத்தான். முழு உலகத்தார்களுக்கும் அவரை அத்தாட்சியாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் நினைத்தான். அதனால் அல்லாஹ் தாலா என்ன பண்ணா, அவரை மௌத்தாக்கிட்டான். அவர் மௌத்தா போய் 70 வருஷம், 70 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த பைத்துல் மக்கத்தஸுடைய அந்த ஊர் மறுபடியும் கட்டிடங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்துருச்சு, மனிதர்கள் நிறைய வந்துட்டாங்க, நிறைய அந்த ஊரே செழிப்பாக ஆயிருச்சு 70 வருஷத்துலேயே. இவருக்கு 100 வருஷத்துக்கு அப்புறமேல அல்லாஹ் தாலா ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி, அந்த மௌத்தா போனார்ல அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்.
முதலில் அவருடைய கண்ணுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. உயிர் வரதை பார்க்கட்டும். அவர் தானே சொன்னாரு, அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இப்படி மௌத்தா போன பின்னால அல்லாஹ் இதை எப்படித்தான் ஹயாத்தாக்க போறானோ அப்படின்னு இவர் தானே சொன்னாரு. அதனால அவர் பார்க்கட்டும், எப்படி அல்லாஹ் உயிர் கொடுக்குறான்னு பார்க்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் முதல்ல கண்ணுக்கு உயிர் கொடுக்க சொன்னான். கண்ணுக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறமேல கண்ணு நல்லா பார்க்குது. உடம்புல உள்ள மற்ற உறுப்புகளுக்கும் உயிர் கொடுக்கப்பட்டது. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். இப்போ அந்த மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவரிடத்துல கேட்டான். மலக்கின் மூலமாக கேட்டான். இப்போ அந்த மலக்கு கேட்குறார் அந்த மனிதரிடத்துல. உசைர் அலைஹிஸ்ஸலாம்னு வச்சுக்கோங்க, யாருன்னு கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரியல. நான் அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் கேட்குறாரு, கால கம் லபிஸ்தா, நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் மௌத்தா போய் கிடந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு கேட்டார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, கால லபிஸ்து யௌமன் அவ்பாத யௌம், நான் காலையில் மௌத்தா போனேன், சாயங்காலம் எந்திரிச்சிட்டேன் அப்படி சொல்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு ரூஹு போகிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் அவருக்கு ரூஹுக்கு எல்லாம் எடுத்தான். மறுபடியும் அல்லாஹ் தாலா ரூஹு கொடுத்தான் பாருங்க, அது சாயங்கால நேரம் அசர் மக்ரிபில் அல்லாஹ் தாலா அவருக்கு ரூஹ அல்லாஹ் தாலா மறுபடியும் கொடுத்துட்டான். அவர் என்ன நினச்சாரு, காலையில் நம்ம மௌத்தா போனோம், நம்ம சாயங்காலம் நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ அந்த மலக்கு சொன்னார், எப்பா நீ ஒன்றும் காலையில் மௌத்தா போய் சாயங்காலம் எந்திரிக்கலையா, கால பல்லபிஸ்த மியத்தாம், 100 வருஷம் 100 வருஷம் நீங்கள் மரணித்து கடந்தீர்கள். 100 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் மௌத்தா போய். ஆனால் ஃபந்தொரியிலா தாமிக் வ ஷராபிக், உங்களுடைய உணவின் பக்கம் பானத்தின் பக்கமாக பாருங்க. லம்யத்த சன்னா, அதில் எந்த மாற்றமும் அது கெட்டு போகவே இல்லை. உணவு பானம்னா என்ன, இது தஃசீருடைய உலமா பெருமக்கள் எழுதுகிறாங்க. அவர் அந்த பயணத்தில் திராட்சை வச்சுருந்தார். அதே மாதிரி அத்திப்பழம் அதையும் வச்சுருந்தார். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தார். அரபுகள் அவங்க பொதுவாக குடிக்கிறதுக்கு தண்ணி இப்போ உள்ள வசதிகள்லாம் கிடையாதுல்ல. இப்போ தான் நல்லா வசதியாகிருச்சு. கடல் தண்ணியை சுத்திகரித்து நல்ல தண்ணியாக மாற்றி அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த தண்ணியே ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். அதில் பேரிச்சப்பழங்கள்லாம் போட்டு அதை கொஞ்சம் இனிப்பாக்கி அந்த தண்ணியை குடிப்பாங்க. அதான் அந்த காலத்து முறை. அது மாதிரி அவர் தோல் துருத்தியில் தண்ணி வச்சுருந்தார். அந்த தண்ணியும் ஒன்றும் கெட்டு போகலை. திராட்சை கெட்டு போகலை, அத்திப்பழம் புளிக்கலை. அத்திப்பழம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி புளிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அது புளிக்கவும் இல்லை. எப்படி 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது அந்த அந்த திராட்சையும் அத்திப்பழமும் தண்ணீரும் எப்படி அவர் கொண்டு வந்தாரோ அது அப்படியே இருந்துச்சு. எந்த விதமான மாற்றமும் வரவில்லை. இப்போ அல்லாஹ் தாலா சொன்னான், வந்துரு இலா ஹிமாரி, நீங்கள் உங்கள் கழுதையை பாருங்க அப்படின்னு சொல்லி. கழுதையை பார்த்தா அது மண்ணோட மண்ணாக மக்கி போய் எலும்புகள் எல்லாம் அப்படியே செதறி போய் கிடக்குது. வலதாண்ட கொஞ்சம் எலும்பு, இடதாண்ட கொஞ்சம் எலும்பு, இப்படி எலும்புகள் அங்கிட்டு இங்கிட்டு கிடக்குது. இப்போ அல்லாஹ் தாலா அந்த மலக்கின் மூலமாக அல்லாஹ் தாலா அவரிடத்திலே சொல்லுகின்றான், ஒலி நஜாலக்க ஆயத்தல் லின்னாஸ், மக்களுக்கு அத்தாட்சியாக உங்களை நாம் ஆக்குவதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்படுத்தி காட்டுகின்றோம். அதாவது நீங்கள் நினைக்கல, உங்களுக்கு ஈமான் இருக்குது. ஆனால் உங்கள் நாவில் இருந்து வந்த வார்த்தை, அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊரெல்லாம் அல்லாஹ் எப்படித்தான் ஹயாத்தாக்க போகிறானோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இந்த பாருங்க, நீங்கள் மௌத்தா போகும்போது இந்த ஊரில் ஒரு பய கிடையாது, ஒரு கட்டடம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ் தாலா எப்படி ஹயாத்தாக்குவான், அல்லாஹ் உங்களை மௌத்தாக்கி 100 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் எழுப்பி காட்டிட்டான். இப்போ உங்கள் கழுதையையும் பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா கண் முன்னால் அல்லாஹ் காட்டினான். வந்தொரு இரல் இதாம், அந்த கழுதையினுடைய எலும்புகளை நீங்கள் பாருங்கள், மக்கி போன எலும்புகள். கைஃப நுன்ஷி சுஹா, அதை நாம் எப்படி சேர்க்கின்றோம். காற்று அடித்த உடனே அங்கிட்டு இங்கிட்டு மக்கி போய் கிடக்கிற எலும்பெல்லாம் எல்லாம் அங்கிட்டு இருந்து ஓடி வருது, கிடுக்கிடுன்னு ஓடி எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கோத்துக்குது, ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்குது. எலும்பு கூடு ஃபிட்டிங் ஆகிருச்சு ஃபுல்லாக.
அதுக்கப்புறமேல சும்ம நக்சூஹா லஹ்மா, அதிலே அல்லாஹ் தாலா சதையை அல்லாஹ் போர்த்தினான். அதுக்கப்புறம் அந்த அந்த எலும்பு கூட்டுக்கு மேலே அல்லாஹ் தாலா நரம்புகளையும் சதைகளையும் தேவையான இரத்தத்தையும் அல்லாஹ் தாலா அந்த கழுதையில் அல்லாஹ் வர வச்சான். வர வச்சுட்டு மலக்க அனுப்பி அந்த கழுதையோட வாயில் ஊதி விடு அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் தாலா. அவர் வந்தார், அந்த கழுதையுடைய வாயில் பிடிச்சி ஊதி விட்டார். வாயில் ஊதி விட்ட உடனேயே கழுதை எந்திரிச்சு நின்றுச்சு. நின்றுட்டு அந்த கழுதை கத்துது. இதை அவர் கண்ணால் பார்க்குறார். அல்லாஹ் தாலா எப்படி எழுப்புவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அல்லாஹ் இப்படித்தான் எழுப்புவான் மனிதர்களை. பாருங்க, தட் இஸ் டெமோ. இது உங்களுக்கு ஒரு டெமோ, சும்மா டெமோ கிடையாது. உங்களுக்கு மட்டும், முழு உலகத்தார்களுக்கும் உங்களை அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஃபலம்மா தவையன லஹு, எப்போ அவருக்கு இதெல்லாம் தெளிவாக ஆகிவிட்டதோ அவர் உடனே சொல்றார், கால ஆயலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் தாலா சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவன் அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அல்லாஹ் தாலா இந்த சம்பவத்தை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். இந்த ஆயத்தில் கைஃப நுன்ஷி சுஹா அப்படிங்கிற வார்த்தையை கைஃப நுன்ஷி ருஹா அப்படின்னு சொல்லியும் படிக்கலாம். அப்போ அர்த்தம் அல்லாஹ் தாலா எப்படி உயிர்ப்பிக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தம். அதில் அர்த்தம் இந்த மாதிரி மாறி போகும். அல்லாமா முஜாஹித் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் கைஃப நுன்ஷி ருஹா அப்படி சொல்லி தான் அவங்க படிக்கிறாங்க. கால அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர் அப்படிங்கிறத கால ஏலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர். இது இப்படியும் ஒரு கிராத் உலமா பெருமக்கள் தஃசீருடைய கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் இதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான். இதற்கு அடுத்த ஆயத்து வைது கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. இந்த ஆயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு டெமோ காட்டினான். என்ன டெமோன்னு சொன்னால், அதாவது 4 பறவைகள், அந்த 4 பறவைகளை அது அறுத்து அந்த 4 பறவைகளுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான். அல்லாஹ் தாலா எப்படி உயிர் கொடுப்பாங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் காட்டினான். அதை அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசுவோம். அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிறகு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.